வணக்கம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நமக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஓகே, நமக்கான கான்ஃபிடென்ட் வரப்போகுது, நம்ம வந்து எக்ஸாம் கன்ஃபார்மாக எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு சம்பந்தமாகவும் ஒரு சிலருக்கும் டவுட் இருக்குது. அதையும் இந்த வீடியோவின் இதில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்பாக வந்து இப்போ வந்து அது இந்த கோர்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் நல்லா படித்தாலே வேலை வாங்குகிற சூழல் தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் ஜஸ்ட்டு பை ஒரு 1 வீக் 2 வீக் படித்தவங்க கூட வந்து பாஸ் பண்ணிவிட்டு வேலையிலையும் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸாம் டேட் இருந்துச்சுன்னா நான் ஒரு வாரம் கூட லீவ் போட்டு படிப்பேங்க, ஒரு 10 நாள் கூட நான் என்னால் லீவ் போட்டு படிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் டேட்டோட அனலைஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, அது எக்ஸாம் டேட்டுங்க எப்போங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஒரு அலசல், ஒரு அனலைஸ், ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 7 ஆண்டுகளாக நம்ம வந்து நம்ம சேனல் நடத்திட்டு வரோம். ஓகேவா? நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கேட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27 வரைக்கும் வந்து காலாண்டு தேர்வு நடக்குது. ஓகேங்களா? செப்டம்பர் 27 வரைக்கும் காலாண்டு தேர்வு வருகிறது. ஸோ அதுக்கு வரைக்கும் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து கோர்ட் எக்ஸாம் வந்து ஸ்கூலில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் காலேஜ் இருக்கும், அதில் மேக்ஸிமம் ஸ்கூல் இதில் இருக்கிறதுனால வந்து ஸோ அந்த காலாண்டு தேர்வு இருக்கிறனால அந்த காலகட்டத்தில் வைக்கிறது கம்மி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் செய்முறை தேர்வு, அது ஏற்கனவே நடந்து முடிந்த டிரைவர் டைப்பிஸ்டுக்கு வந்து செய்முறை தேர்வு வந்து செப்டம்பர் இறுதியில் வந்து வைக்கிறாங்க. அதாவது 29, 30, 1, 3 ஆகிய தேதிகளில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் நமக்கு வந்து தேர்வு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து இப்போ அந்த தேர்வுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணுறவங்களும் இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 2 எக்ஸாமும் ஒரே நாள் வைக்க முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு டைப் டெஸ்ட்டுக்கு நடைபெற போகுது, டிரைவருக்கு நடைபெற போகுது. அது எல்லாமே இந்த செப்டம்பர் இறுதியில் தான் பண்ணுறாங்க. செப்டம்பர் இறுதி, அப்புறம் 1, 3 தேர்வு நடைபெறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தேர்வு நடைபெறும் போது ஸோ இன்னொரு தேர்வும் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த தேர்வுக்கு ப்ராக்டிக்கல் போகிறவங்களும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க எழுத முடியாத சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த தேர்வில் வைக்கிறது கொஞ்சம் இதுதான். அப்போ எப்போங்க பார்ப்போன்னா 5, 6. ஸோ 5, 6 ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது 4 கேட்டகரி, டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று 10th லெவலில் சீனியர் ஃபெயிலிப், ஜூனியர் ஃபெயிலிப், ரீடர், எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இது 10th லெவலில். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அசிஸ்டன்ட் வந்து இது 8th கிரேடில். அது வாட்ச்மேன், மசால்ஜி, நைட்டு வாட்ச்மேன், அதுக்கப்புறம் கிளீனினஸ் ஒர்க்கர், அது தூய்மை பணியாளர், இது வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் கேட்டகரி. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து 4வது வந்து டிரைவர். அப்போ இந்த 4 டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அப்போ இப்போ டிரைவர்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே டேட்டில் எக்ஸாம் நடக்கும். இப்போ அலுவலக உதவியானா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே டேட்டில் எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இவங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் டேட் வந்து தேவை. அப்போ 5, 6 வந்து ஓரளவு எதிர்பார்க்கலாம். அப்போ மிடில் வந்து அதுவே செகண்ட் வீக் இந்த 13, 12 அப்படி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே சனி ஞாயிறில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. அப்போ 5, 6 அந்த கேப்பில் மிடில் விட்டாங்கன்னா அப்புறம் வந்து 3வது வாரம் தான் நமக்கு தேர்வு வைக்கிற மாதிரி சூழ்நிலை. ஏன்னா நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா எப்போயுமே வந்து அவங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு 10-12 நாளில் வச்சுருவாங்க. அதனால் செப்டம்பர் இதில் வாய்ப்பு கம்மி. அதனால் வந்து 5, 6 அக்டோபர் 5, 6 அப்புறம் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 12, 13 வந்து அந்த சாட்டர்டே சண்டே வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அந்த பூஜா ஹாலிடேஸ் வருது. அதனால் அப்போ வைக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து 3rd வீக் தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ 3rd வீக் 4th வீக் சேர்த்து வைக்கலாம். இல்லை 5, 6 ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் பூஜா ஹாலிடேஸ் முடிச்சு அதுக்கடுத்த வாரம் எக்ஸாம் வைக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கணிப்பின்படி இன்றைக்கி தேதி 15ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 15. ஸோ அந்த பக்கம் ஒரு 20 நாள் எனக்கு என்னுடைய கணிப்பின்படி, என்னுடைய அனலிஸ் படி இந்த 20 days நீங்கள் வந்து அலுவலக உதவியாளரோ, வாட்ச்மேனோ, மசாஜோ, தூய்மை பணியாளரோ, டிரைவர் படிக்கும் இந்த 20 நாளே நீங்கள் படிக்கிறதுக்கு போதுமான டேட்டு தாங்க. சரிங்களா? இந்த 20 நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் டெய்லி படித்தாலே நீங்கள் வேலையை இப்போ வாங்கிட்டு ஜாயின் பண்ணிடலாம். இந்த இயர் 2க்குள்ளே ஜாயினும் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க? ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை, இல்லைனால உங்களுக்கு கால் டிக்கெட் வந்துடும். ஓகேவா? ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு பேர் இல்லை, உங்களுக்கு கால் டிக்கெட் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்போ கால் டிக்கெட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால யாரும் பயப்பட தேவையில்லை. ஒரு சில பேருக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேர் குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து தவறாக ஃபில் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னொரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வச்சு வேற ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேற ஒரு அப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணது, பேமெண்ட் பண்ணதுக்கு கால் டிக்கெட் வந்துடும். இப்போ பாதியிலே விட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரிஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்கும். அப்போ உங்கள் பேரை பார்த்துட்டு ஐயோ நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு கணிப்பில் ஒரு இருக்கீங்க. ஸோ இது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போதே அதில் பாதியிலே விட்டுருந்தாலோ அதை பணங்கள் தான் விட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு மட்டும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும்தான் வரும். ஏற்கனவே பழைய இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் லிஸ்ட்டில் நிற்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து குழப்பிக்க வேண்டாம். சரி, அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் டிக்கெட் வந்துடும். இல்லை ரிஜிஸ்டரில் வேறு ஒரு அப்ளிகேஷன் ஐடி இருக்குது அப்படின்னா, வேறு ஒரு அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் கரெக்டாக பண்ணது இன்னொரு அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னா கரெக்டாக பண்ணதுக்கு உங்களுக்கு கால் டிக்கெட் வந்துடுங்க. ஸோ இந்த ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் இருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் சொல்லிட்டேன். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாரத் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட அப்போயே வந்து பார்த்திங்கன்னா 150 பேருக்குள்ள நம்ம மூலமாக படித்து கைட் பண்ணாங்க, வேலையே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போவும் நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸும் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இப்போ ஓஏக்கு இப்போ படிக்கலாம், இப்போ எதாவது ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்குமா, ஒரு டெஸ்ட்டு வச்சு கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அது பக்காவாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதற்கான அறிவிப்பு நான் புது டெஸ்ட்டு வச்சு கூட உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் போட்டு தரேன். ஒரு ஸ்டடி பிளான் கூட போட்டு தரேன். ஒரு 20 days வந்து டெய்லி ஒரு 3 hours படிங்க, நீங்கள் வேலையை இப்போ வாங்கிடலாம். ஏன்னா இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தரது கீழே அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, கிளீனர்ஸ் ஒருத்தர் வந்து தமிழுக்கு மட்டும் 50 மதிப்பெண் கேட்குறாங்க. நீங்கள் 6 to 8 அதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும். அட்லீஸ்ட் நீங்கள் புக் பேக் ஒன்வேர்ட் படித்தா கூட 50க்கு வந்து ஒரு 35 மதிப்பெண் வந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழில் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ரிமைனிங் பார்ட் வந்து 50க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஜிகே பார்ட்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகள் 2021 வந்து வெறும் 50 மதிப்பெண் தான் தேர்வு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த 50 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 நாள் ஏதோ பார்த்துட்டு போனால் கூட 50க்கு 45 எடுத்ததெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தனியாக 50 மதிப்பெண், ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட் பிக்கு தனியாக 50 மதிப்பெண். அதில் பார்ட் பியில் தான் அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை, நீர் பாதுகாப்பு, சுகாதாரம் அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உணவு பரிமாறும் முறைகள் அப்படின்னு. ஓகேவா? அப்போ அந்த பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்லேருந்து குறைஞ்சது 20-25 மதிப்பெண் கேட்கலாம். அப்புறம் நார்மலாக காமன் ஜிகே வரல, சரிங்களா? அது ஊரின் சிறப்பு பெயர்கள், தந்தை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணிப்பொறியின் தந்தை, அப்புறம் வந்து இன்வென்ஷன் பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வருது. வைட்டமின் குறைபாடில் என்ன நோய் வருது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து மின்னோட்டத்தின் அழகு என்ன, வெப்பநிலை அழகு என்ன, ஒளிச்செறிவின் அழகு என்ன அப்படின்னு சயின்ஸில் இந்த ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் டிசீஸை பற்றி, இந்த நோய் வந்து எதன் காரணமாக ஏற்படுது, இந்த நோயை ஏற்படுது வைரஸ் என்ன, இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வருதுங்க. அப்புறம் இன்வென்ஷனை பற்றி கேட்குறாங்க, ஏதோ கண்டுபிடிப்பை பற்றி. அப்புறம் வந்து இந்த அழகுன்னா என்ன சொல்லணும்னா மின்னோட்டத்தின் அழகு என்ன, வெப்பநிலையின் அழகு என்ன, ஆற்றலின் அழகு என்ன, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக. அப்புறம் பார்ட்ஸு, ஸோ நமது உடம்புல வந்து மிகப்பெரிய எலும்பு எது, அப்புறம் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ எலும்பு இருக்குது, சரிங்களா? அப்புறம் வந்து இது மாதிரி இந்த நம்ம உடம்புக்குள்ள பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை பற்றி கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் வருது. நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. அப்போ சயின்ஸில் வந்து ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும், ஈஸியாக தான் கேட்குறாங்க. அப்புறம் வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கோர்ட் எக்ஸாம் இருந்ததுனால உச்ச நீதிமன்ற நீதிபதி யார், உயர் நீதிமன்ற நீதிபதி யார், முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார், அந்த மாதிரி கேட்டகரி கேட்கலாம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றம் இருக்குதுன்னு கேட்கலாம், சரிங்களா? நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு கேட்கலாம். தேசிய கொடியின் நீள அகலம் என்ன ரேஷியோ, தேசிய கொடியத்தில் அந்த சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் இருக்குது, தேசிய சின்னங்கள், தேசிய நாட்காட்டி என்ன சகா, தேசிய சின்னங்கள், தேசிய மரம், தேசிய பழம், தேசிய விலங்கு, தேசிய விளையாட்டு. அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட சின்னங்கள், சரிங்களா? தமிழ்நாட்டின் பறவை எது, மரகதப்புறா, தமிழ்நாட்டின் மரம் எது,
பனைமரம். இந்த மாதிரி ஸ்டேட் லெவலையும் தமிழ்நாடு லெவலையும் அதே போல் எந்த மாநிலத்தில் என்ன பழங்குடியினர் இருக்காங்க, அப்புறம் வந்து இந்த டேம் பர்டிகுலர் டேம் ஹீராகுட் அணை எங்கே இருக்குது, அது பாயும் மாநிலம் எது அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து டான்ஸஸ், இந்த அந்த ஒடிசி நடனம் எங்கே இருக்குது, அப்புறம் வந்து பயிர் வகையில் கரீப் பயிர் வகை எங்கே முக்கியமாக பயன்படுவாங்க, அதாவது பயிர் செய்வாங்க, அதோட கால அளவு என்ன, இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஜெக்கு ரிப்பீட்டடாக கேட்குறேன். அது இம்பார்ட்டன்ட். அது அனல் நிலை எங்கே இருக்குது, அணுமின் நிலை எங்கே இருக்குது, அப்புறம் நீர் வீழ்ச்சிகள், அப்புறம் வந்து ஊர்களின் சிறப்பு பெயர்கள். ஸோ நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுலே நீங்கள் நெட்டில் அடித்து ஜட்ஜ் பண்ணிங்கனால ஒரு 10-12 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இப்படி கேட்டதுக்குலாம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். சரிங்களா? நான் வந்து அது கிட்டத்தட்ட 5-6 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும்னா இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு 4 செட்டு 5 செட்டு நம்மகிட்டே ஒரு 8-9 செட்டு கொடுத்துருக்கோம். அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவீங்க. ஓகேவா? அதே போல் மன்னர்களின் சிறப்பு பெயர்கள் கேட்குறாங்க, அது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்புறம் ஊர்களின் சிறப்பு பெயர்கள் வருது. குட்டி ஜப்பான என்ன, மலைகளின் இளவரசி யார், மலைகளின் ராணி யார், ஏழைகளின் ஊட்டி என்ன, அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட தற்போதைய கவர்னர் யார், பக்கத்து ஸ்டேட்டில் ஏதாவது புதுசாக கவர்னர் வந்திருக்காங்களா, அப்புறம் இலங்கையோட அதிபர் யார், இலங்கையோட பிரதமர் யார், பக்கத்து கண்ட்ரியோட பிரதமர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கேட்குறாங்க. அப்புறம் ரீசெண்டாக ஒலிம்பிக் நடந்திருக்கு. ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா எத்தனை பதக்கம் வாங்கிச்சு, யார் என்ன பதக்கம் வாங்கியிருக்கான், அப்புறம் ஐபிஎல்லில் யார் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ நானே வந்து கொஸ்டின் அவுட் பண்ண மாதிரி எதுலாம் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க அப்படிங்கிற இந்த வாயிலே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதே போல் ஸ்டடி மெட்டீரியலும் நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க நிறைய வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம குரூப்லேயே ஒரு 350 பேருக்கு மேலே இருக்கீங்க, அது ஓஏ அந்த 8ஆம் தரத்தில். ஸோ அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா, இந்த 20 டேஸ்க்கும் டெய்லி ஒரு 2 வீடியோ நாச்சும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இப்போ நான் சொன்னதுலேருந்தே மறுபடியும் கேட்க போகிறேன். டெஸ்ட்டு மாதிரி உங்களை கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தோம் கைட் பண்ண அப்படி கிடையாது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணியே தான் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வேணுங்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் இல்லை நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு உத்தேசமாக உங்களுக்கு தேதி சொல்லியிருக்கேன். அதை எய்ம் பண்ணி அதை பிளான் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இல்லை எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்த காணொலியில் அதுவும் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.